ஹலோ கைஸ். இன்னும் நம்ம பிகினிங் ஆஃப்டர் த எண்டோட மூவி 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். மூவி 1க்கு வந்து ரொம்பவுமே நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவி 2மே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அப்லோட் பண்ணேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபுல் அந்த மூவி வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த மூவி வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அதில் வந்து ஒரு சீசன் 1 அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 இதில் ஒரு 10 மினிட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 முடியுது. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மூவியில் சீசன் 2 தான் வந்து கவர் ஆகிருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பேசின வாய்ஸ் மாதிரி செகண்டில் இல்லையான்னு கேட்குறீங்க. நான் அதனால தான் வந்து சொன்னேன், இது வந்து என்னோட ஓல்டு எக்ஸ்ப்ளனேஷன். கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த் டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒரு இதுவாக வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மூவி 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக மூவி 3க்குமே வந்து அப்லோட் பண்ணிடலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லைக்கை தட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு 5K அடிச்சுட்டா நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏதாச்சும் பண்ண பார்க்குறேன். ஓகே கைஸ், அப்படியே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு காட்டுறாங்கல்ல. இப்போ ஒரு 2 பேர் வந்து காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்டோட அம்மா அப்பா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரெனால்ட்ஸ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பீஃப் ஸ்டியூ எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், என்ன இன்றைக்கி எதாவது ஸ்பெஷலாக அப்படின்னோடனே அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களே மனசுக்குள்ளே வந்து யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி இதுதான் அவங்களுக்கும் ஆர்த்தருக்கும் ரொம்பவுமே பிடிச்ச டிஷ்ஷு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ எதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கும் போது இல்லை நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போது வந்து ஹாய் மாம், ஹாய் டேட் அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது பின்னாடி. அது வந்து நான் தான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுது. அதை கேட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்றதை வந்து இப்போ அப்படியே பேக்ரவுண்டில் வந்து சொல்கிறாங்க. ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வரும், அதுவும் இல்லாமல் சர்ப்ரைஸ்டாக இருப்பீங்க நான் எப்படி வந்து என்னோடய வாய்ஸ் கேட்குது அப்படின்ட்டு. அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு நான் பதில் வந்து லேட்டாக சொல்கிறேன். இப்போ அவங்கக்கிட்ட நான் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து நான் உயிரோடு தான் இருக்கேன், சேஃபாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறான். அதுக்கப்புறமா என்னென்ன நடந்துச்சுன்றது காட்டுறாங்க. நான் வந்து அந்த மலை மேலேருந்து விழுந்தேன்ல, அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் வந்து கொஞ்சம் அங்கேருந்து தப்பிச்சிட்டேன், நான் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்துல மறைஞ்சிருன்னு வாழ்ந்தேன். இப்போ வந்து நான் எலநாயரோட கிங்டமில் எலிப்ஸ் கூட வந்து இருக்கேன். நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்கு எதுவும் இங்கே தப்பாலாம் நடக்கலை, நான் ஒன்றும் டேஞ்சர்லலாம் இல்லை, அதனால் நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ளேயே வந்து திட்டி சண்டை போடாதீங்க. நீங்கள் வந்து அம்மாவையும் சரி அம்மாவோட வயிற்றில் இருக்கிற குழந்தை அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாகிட்ட வந்து சொல்கிறான். சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறான், நான் வந்து உங்க கூட ஃபைட் வந்து பண்ணுவேன், அந்த ஃபைட்டில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், அது வந்து பயந்துடாதீங்க, நான் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். டைம் வரும்போது உங்களை கண்டிப்பாக நான் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே வந்து அங்கே வந்து கட் பண்ணிடுறான் அந்த காலையுமே. இப்போ வந்து 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த கண்ணீர் வந்து விடுறாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஆர்த்தர் வந்து அந்த மேஜிக் கிறிஸ்டலில் வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அவனுமே அம்மா உங்களை நான் கண்டிப்பாக வந்து சந்திப்பேன் திருப்பி அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் வந்து இந்த விஷயத்த வந்து செஞ்சே முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி அப்படின்னு வந்து நம்ம ஆர்த்தர் வந்து சொல்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலநாயர் கிங்டம் வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம டெஸ்ஸோட அம்மா அப்பா அதாவது ராஜா ராணி 2 பேருமே இருக்காங்க. நம்ம டெஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டை வந்து இழுத்துட்டு ஓடும் போது ஆர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து தடுத்துட்டார். ஆல்ட்வின் வந்து தடுத்துட்டு நான் வந்து கிங்காக இருந்து பிஸி ஆகிட்டேன், நான் இன்னுமே பழைய ஆளுங்க மாதிரி தான் நடந்துகிட்ருக்கான் போல், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஆர்ட்டோட தோளில் வந்து கை போட்டு அப்படி சொல்ல வர்றாரு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்துட்டு அவர் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறாருப்பா, ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்த மாதிரி இருந்திருக்கும், அதனால் நீ வந்து தப்பாக நினச்சிக்காத, நீ தான் வந்து பார்த்தோன்னா என் பொண்ணை வந்து காப்பாற்றினேன், அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு டிசைபிளுமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க எல்டர் விரியனோட டிசைபிளாக வந்து நம்ம ஆர்ட் வந்து மாறிட்டாப்புல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உன்னை ப்ராப்பராக வந்து வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டை வந்து வெல்கம் பண்ணுறாரு. இப்போ வந்து நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து இந்தளவுக்கு பணியோடு வரவேற்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நடுவில் நம்ம டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆர்த்தரை மன்னிக்கிறதா நினச்சிங்கன்னா என்னையும் ஆர்ட்டையும் வெளில சிட்டியை சுற்றி காட்டுறதுக்காக வெளில விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு நம்ம டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேருமே சிட்டியை சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து ஆர்ட் வந்து டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து இடிச்சுட்டு ஹியூமன் ஜெர்ம்ஸ்லாம் என் மேலே ஏறிடுச்சு போல அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பொண்ணு கிடையாது பையன்.
ஆக்சுவலாக பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கிறதுனால நானும் வந்து ஏதோ ஞாபகத்தில் பொண்ணுன்னு சொல்லிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எல்டர் வீரியன் வந்து உனக்கு ஃபேவராக இருக்குன்றதுனால நீ வந்து ரொம்பலாம் இது பண்ணிக்காத, நீ இந்த இடத்துல இருந்தனா நீ இந்த இடத்தோட ஆளுன்னா சமம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ணுறான். அப்போ நம்ம டெஸ்ட் வந்து சொல்கிறாங்க, ஆர்ட் வா நம்ம போவோம், இங்கெல்லாம் தேவையில்ல பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பின்னாடி நரேட்டர் வந்து சொல்கிறாரு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான ஒரு சைடு கேரக்டரு. ஸோ இவனுங்களாம் சண்டை போட்டால் தான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து இவனுங்களாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து ஆர்த்தர் வந்து நரேட்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான், பிரின்சஸ் எனக்கு வந்து உங்களோட கைண்ட்னஸ் ரொம்பவுமே பிடிக்கும், ஆனால் இவன் வந்து ஒரு ஹியூமன் காமனர், ஸோ இவங்களாம் நீங்கள் வந்து சுற்றாதீங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ஃபேரித் இவ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து சொல்லுவான். இது என்ன கர்மன்னு எனக்கே புரியல. ஸோ வந்து உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது டக்குன்னு நம்ம ஆர்ட் இருக்கான்ல, ஸோ திரும்பி ஃபேரித் இவ்சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக நடக்கும். நான் வந்து இந்த பேனலில் வந்து காட்டுறேன். ஸோ அப்போ தான் வந்து தெரியுது ஃபெய்ரித்ன்றது அந்த பையன் பேர் போல், இன்னொரு பையன் பேர். அவன் வந்து பரவாயில்லையே நீ வந்து ஜீனியஸாக இருக்க, என்னோடய பேர் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கியே, நான் இப்போ தான் அவேக்கனிங் எடுத்தேன், ஆனால் பரவாயில்ல நான் எங்கே தான் இருக்கேன், பரவாயில்ல நீ வந்து என்னோடய இதை வந்து ஞாபகம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சந்தோஷப்படுறான். அப்போ வந்து அவனை இப்சார்னு ஒன்று கூப்பிட்றான், டே ஃபுல் நீ ஏன்டா இப்படிலாம் இது பண்ணுற அப்படின்னு வந்து திட்டுவான். அப்போ வந்து இவனை கவனிக்காமல் இவங்க 2 பேர் சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை பார்த்து இப்படி பண்ணுவேன், வேணா வா 2 பேரும் டுவல் மேட்ச் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்து கூப்பிடுவோம். அப்போ 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணுவீங்க, நான் பேசுறது கூட கேட்காம நீங்கள் வந்து போகிறீங்க, 2 பேருமே வாங்க டுவெலுக்கு எவனாச்சும் ஒருத்தன் வாங்க அப்படின்னோடனே ஆர்ட் வந்து என்னடா இவனுக்கு கர்மம் பண்ணுறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம டெஸ்ட் வந்து சொல்லுவாங்க, எல்டர் விரியனோட டிசைபிள்னு தெரிஞ்சுமே அவனை வந்து சண்டைக்கு கூப்பிட்றேன் அப்படின்னோடனே அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் மை பிரின்சஸ் என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து எதுவும் பண்ண முடியாது, அவன் வந்து என்னை சண்டையை வந்து இழுக்கிறான், அதனால் நான் கண்டிப்பாக ஃபைட் பண்ணி அவன் அப்படின்னு வந்து அவன் அந்த ஃபைரத் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ ஹியூமன் நீ வந்து என் கூட சண்டை போகிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே பெரிய ஃபைட்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கையில் அந்த இது இருக்கும்ல ஸ்டாக்கு, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருப்பான். ஸோ வந்துட்டு 2 பேருமே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் வந்து கூப்பிட்டு ஃபைட்டு வந்து கூப்பிட்டுறான். அப்போ நம்ம ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, இது வந்து சின்ன புள்ளத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பார்த்தா அவனுங்களாம் சின்ன பசங்க தானே, அப்படி தான் இருப்பானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி நானே அந்த டுவெல் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்துட்டு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெலை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டார்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ரெடியாக இருந்து கூட ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக நான் யாருன்னு காட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி ஆர்த்தர் வந்து கண்ணை சிமிட்டுறதுக்குள்ளே வந்து ஒரே பஞ்சு மூஞ்சிலே வைப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக போய் பின்னாடி போய் விடுவான். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ஃபைட் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் இழுத்துட்டு ஓடிடுறாங்க. ஸோ 2 பேருமே ஓடி போயிட்டுருக்காங்க. ஸோ பரவாயில்ல லிட்டில் பிரின்சஸ் வந்து ரொம்பவுமே வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பான். சரி உங்களோட டைமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைப்ரரியில் இந்த மாதிரியே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டைமே வந்து பார்த்திங்கன்னா போகுது. அப்போ வந்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, ஆர்ட் உன்னோட ட்ரைனிங்காக நர்வஸாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆர்ட் வந்துட்டு எல்டர் வீரியன் சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த மாதிரி நீ வந்து என்னோடய ட்ரைனிங்கில் வந்து தாங்குவியான்னு தெரில, ஏன்னா கண்டிப்பாக என்னோடய லெசன்ஸ்லாம் வந்து ஈஸியாக இருக்காது, அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லும் போது, அதுவும் இல்லாமல் உன்னோட மானாக்கோர்லேருந்து வர பெயினை வந்து நீ எப்போயுமே கன்சிடர் பண்ணிக்காத, ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பீஸ்ட் டேமனோட பவருமே அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும், அதனால் நீயே வந்து உன்னோட பவர்லாம் கற்றுறது வந்து இது பண்ணிக்கணும், இல்லைனா நீ இந்த ஃபாரின் லேண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா எப்போவுமே ஒரு அதாவது ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாமல் இந்த ஃபாரின் லேண்ட்லேயே தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டெக் ஆகி நிற்ப அப்படின்னு நான் சொல்கிறாரு. ஸோ ஈவன் உன்னோட டெய்லி அதாவது வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ இப்போ எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா 3 years லேட்டர்னு காட்டுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைம் ஸ்கிப்பு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ நம்ம வந்து லேட் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்த்தரோட காலை வந்து பிடிச்சி கிள்ளி விட்றாங்க. நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கத்தில் வந்து எந்திரிக்கிறான். ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆர்த்தர் வந்து எந்திரிச்சுன்ட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, நீ உன் மானா யூஸ் பண்ணி ஆங்கிலே வந்து ட்விஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னோடனே, பார்த்தியா என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு வந்து உன்னை எழுப்பி விடுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னோடனே நம்ம ஆர்த்தர் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய வேலை
வேலை செய்கிறவங்க இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து நம்ம டெஸ்ட் வந்து சொல்லுவாங்க, என்ன சொன்ன அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ எங்கே போகிறாங்கன்னா நம்ம எல்டர் வீரன் கிட்ட வந்து போகிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, ஸோ 2 பேருமே ரெடி ஆகிட்டிங்களா லெசனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ லெக்சரோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக 4 விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 4 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸு, கிராவிட்டி, லைட்னிங், சவுண்டு. ஸோ இந்த 4 தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எலமெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர்ஸால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் நார்மல் மேஜ் கிடையாது. அவங்களோட ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபவுண்டேஷனல் எலமெண்ட்ஸை வந்து யாரெல்லாம் மாஸ்டரி பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களால மட்டும்தான் அதை வந்து இது பண்ண முடியும். ஸோ அவங்கள தான் நம்ம வந்து டேவியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ட்வார்ஸ்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எர்த்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியும். எர்த்து, ஃபயரு, அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அப்படியே வந்து நம்ம அதர் சைடு எல்ப்ஸ்க்கு வந்தோம்னா எல்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அஃபினிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த 2 எலமெண்ட்ஸு ஸோ அவங்களால ட்வார்ஸ் இருக்காங்களே ஸோ அவங்க வந்து மெட்டல்ஸை வந்து மோல்ட் பண்ண முடியும், பெண்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப டேலண்டடாக இருக்க ட்வார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயரு, எர்த்து ஸோ இந்த மாதிரி இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கான்ஜூர் பண்ணி மேனிப்புலேட் பண்ண முடியும். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்க பேலன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இவங்களோட பாப்புலேஷன் அண்ட் இவங்களோட ஒர்க்கோட பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்பீஷிஸோடதும் சரி இந்த 3 ரேஸோடதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. இந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து நம்ம எல்டர் வீரியனுமே சொல்கிறார். அப்போ நம்ம ஆத்தர் வந்து பார்த்துட்டு இது நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் வந்து கரெக்டாக வீரியன் வந்துட்டு கிட்ட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ் வந்து கை தூக்கி இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஆர்த்தரோட பாடி வந்து பீஸ்ட் வில்ல வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னோடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரி ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ மெயினாக அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்லாம் ரொம்பவுமே டேலண்டட்னு எப்போ கன்சிடர் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சின்ன வயசுலேயே அவேக்கன் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் ஒரு 10 ஏஜ்க்குள்ளே அவேக்கன் ஆகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டேலண்ட் மாதிரி தான். ஆனால் அது வந்து சர்ப்ரைஸாலாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா 3-4 வயசில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருப்பான். அப்போ வீரியன் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வருவார். ஸோ வந்துட்டு நீ ரெடியாக இருக்கல, ஸோ நீ வந்து ஒரு உண்மையான ட்ரூ பீஸ்ட் டேமராக இருக்கணும்னு நினச்சேன்னா நீ வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரெடியாக இருக்கணும். உன்னோட பீஸ்ட் வேலை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீ வந்து எப்போவுமே தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னோட மானகோரை வந்து என்னோட ஓன் மானாவோட வச்சு பற்ற வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து கொஞ்சம் வலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையை வச்சு அவரோட மானா வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடந்து நம்ம ஆர்ட்டோட செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போயிடுது. அப்போ வந்துட்டு ஆர்ட் நீ வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் வந்து பார்க்குறாங்க. அவன் வந்து ஓகே நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வீரியன் வந்து கேட்பாரு, இந்த மாதிரி உனக்கு என்ன டைப் வில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான் அவள் வந்து ஒரு ட்ராகன் அப்படின்னு வந்து சொல்லுவான். இதுக்கிட்ட ட்ராகனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறாரு. அப்போ நான் வந்து ஒரு ரியல் ட்ராகன் டேமரை வந்து டேம் பண்ணியிருக்கேன், அதாவது ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஸோ என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து பெட்லேருந்து எழுந்திரிக்கிறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே கொஞ்சம் விஷயத்த வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்லுவார். ஸோ அந்த இன்டர்ரேஷியல் டோர்னமெண்ட்னு ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஒரு 3 கிங்டம்குள்ளே, அதாவது ஹியூமனு, எல்ப்ஸு, ட்வார்ஃப்ஸு இவங்களுக்குள்ளே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ அதனால் ஜைரஸ் சிட்டிக்கான போர்ட்டல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எலனார் கிங்டமுக்கு ஓப்பன் ஆகும், அதே மாதிரி டார்க் கிங்டம்மே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும் அப்படின்னோடனே நம்ம இவன் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆயிடும் ஆர்ட்டு. ஸோ அதுக்குள்ளே கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீ வந்து அதை பற்றினா கவலைப்படாதப்பா, நீ வந்து ஃப்ரீயாக இரு, கொஞ்சம் ட்ரைனிங் எடு, அவ்வளோதான், நான் மீதியெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இன்னும் 4 மாதம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த சில்வியாவோட எக் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கிடக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஆர்ட் வந்து என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த எக் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா எக்கு கிடையாது, சில்வியாவோட ஸ்டோனு. ஸோ அது வந்து உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்து பார்ப்பான். அப்போ உள்ளே வந்து ஏதோ கண்ணு தெரியிற மாதிரி இருக்கும். சில்வியாவோட ஸ்டோன் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிட்ட போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக ஒரு ட்ராகன் மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளில வரும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஆர்ட் வந்து தூக்கி வச்சுட்டு திரும்பி பார்த்துட்ருப்பான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து லைக் ஒரு ஹியூமரோட திரும்பி பார்த்துட்ருக்கோம். நீ வந்து ஒரு ட்ராகன் தானே அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஆர்ட் வந்து ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். டக்குன்னு கடிச்சு விட்ரும். ஸோ அது கடிச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள்
மாதிரி மாறிடும். அவனுக்கு வந்து போவையும் போகாது. அப்போ வந்து அது மாமா மாமான்னு கூப்பிட்டு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கோம். அப்போ வந்து மாமாவா யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த ஃபாரின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மான்னு சொல்லுவாங்களே, ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்லுது. அப்போ வந்து அவன் சொல்லுவான், டேய் நான் வந்து பையன்டா, என்னை அட்லீஸ்ட் வேறு ஏதாச்சும் பாப்பானாச்சும் கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுமே வந்து பார்த்திங்கன்னா படுத்துப்பான். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்திருக்க மாதிரியே இருக்கும். ஸோ ஆளை காணுமேன்னு பார்த்தா நம்ம டெஸ்ட் வந்து கையில் வச்சுட்டு இவ்வளோ க்யூட்டான ஒரு க்ரீச்சரை என் கையில் வச்சு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெடி ஆகிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி அவள் கூட என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும் மைண்ட் மூலிமா அப்படின்னோடனே அவள் வந்து சொல்கிறா, நான் வந்து லக்கியாக இருந்திருந்தேன்னா என்னாலே அப்படி முடிஞ்சிருக்கும், அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நான் என்னோட பெட் ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருப்பா. லைக் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து சொல்கிறாங்க, கிராண்ட்பா இந்த மாதிரி ஆர்த்தரோட பெட்டை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவான். அதை பார்த்துட்டு அவர் வந்து அலறிடுவார். அலர்ட்டு, ரொம்ப நேரமாக இப்படியே நீ பண்ணனா செத்துருவோடா வீரியன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே அவர் வந்து சொல்லிப்பார். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி உன்னோட பீஸ்ட் வில்லை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நான் வந்து சொல்லித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீரியன் வந்து சொல்லுவார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சில்வியா கூட நடந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து ஆர்ட்டுக்கிட்ட வீரியன் வந்து சொல்கிறாரு, சரிப்பா நம்ம இப்படியே பேசியிருந்தா எப்போ ஃபைட் பண்ணன்னு தெரில, சரி நம்ம சீக்கிரமாக ட்ரைனிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்து நம்ம ஆர்ட்டுமே சரி இவர் கூட வந்து ஃபைட் பண்ணதுக்கு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து உனக்கு புது டெக்னிக்லாம் சொல்லித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உன்னோட புது டிராகன் வில்லை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கூட நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரியன் வந்து சொல்லுவார். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஏதோ கத்திக்கிட்டு அப்படியே மேலே வர மாதிரி காட்டுவாங்க. பார்த்தா லைக் அதை வந்து பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு கிரியேச்சரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டுக்கு முன்னாடி வந்து வரும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியத்தோடு யாருன்னு பார்த்துருந்தா அதை வந்து ஃபைட் பண்ணலாமா பிராட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம விரியன் தான் நம்ம ஆர்ட் வந்து பிராட்டுன்னு கூப்பிடுவார். ஸோ அதே மாதிரி கூப்பிடுது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது விரியன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா பீஸ்ட் டேமர்ஸ். ஸோ இவங்களாம் எப்படிப்பட்ட ஒரு மேஜர்ஸ்னால் இந்த பீஸ்ட்டோட மானை இருக்குல்ல, ஸோ அந்த எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கவர் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பீஸ்ட்டோட ஸ்ட்ரென்த்ஸை வந்து பார்த்திங்கன்னா பாரோ பண்ண முடியும். அதாவது அந்த ஸ்ட்ரென்த்லாம் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட் ஃபேஸு, அதாவது அந்த பீஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம விரியன் கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் செகண்ட் ஸ்டேஜை வந்து அன்லாக் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து டிகேட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி படித்து இந்த பீஸ்ட் வில்லை பற்றி படித்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜை வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவர் ரொம்ப டெட்லியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஷேடோ பாந்தரோட பவர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தர் நீ வந்து ரெடியாக இருக்கியா, ஸோ எப்பயுமே உன்னை சுற்றி எல்லா இடத்தையுமே கண்காணிச்சுட்டேரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ நம்ம ஆர்த்தர் வந்து யோசிப்பான், இவர் வந்து சொல்லாமல் வந்து என்ன வார்னிங் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் திரும்பி பார்த்தா அவர் வந்து அங்கே காணோம். ஸோ பார்த்தா பின்னாடி வந்து கை வைக்கிறார். ஸோ ஆர்த்தர் அடுத்த மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தருக்கு பின்னாடி செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுறாரு. ஸோ உடனே ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து தூக்கிடுறான். ஸோ ஏன்னா அவனுக்கு வந்து தெரியும் அவனால் வந்து அவரோட ஸ்பீடு வந்து அந்தளவுக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனே வந்து சரண்டர் ஆகிடுன்னு சொல்லிடுறதுனால அவருமே சரிப்பா நான் சொன்ன மாதிரி நீ வந்து இதுக்கு மேலே இந்த இன்டகிரேட் ஃபேஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும், ஸோ நீ வந்து உன்னோட ப்ராக்டிஸ் வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ பேந்தர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்களோட இன்ஸ்டிங்க்டை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பேசி முடித்தோடனே நம்ம விரியன் சொல்லிடுறாரு, சரிப்பா இப்போ நீ வந்து உன்னோட உண்மையான ட்ரைனிங் இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் பின்னாடி வந்து சொல்கிறாங்க, நாட்கள் வந்து ரொம்பவுமே வேகமாக வந்து போக ஆரம்பிச்சிச்சு, என்னோடய ட்ரைனிங் வந்து ரொம்பவுமே இம்மர்ஸாக இருந்துச்சு. ஸோ விரியனோட கைடன்ஸும் என்னோட ஓன் இன்சைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ரொம்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து கிளியர் பண்ண வச்சிச்சு. அதாவது என்னால் டிராகன் வில்லோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து அக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு, அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ப்ரெசன்ஸை வந்து எப்படி கன்சீல் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா விரியன் சொல்லி கொடுத்ததா நம்ம ஆர்த்தர் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறமா வந்து விரியனுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போக போக அவனோட சைல்டுஹுட்டே வந்து பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்குது. அவன் வந்து பார்த்திங்கன்னா சில்வியாவோட விஷயப்படி வந்து பார்த்திங்கன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் அப்படியே வருஷமாக மாறி வருஷங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக போயிடுச்சு. ஸோ நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா சைரஸ் சிட்டிக்கு போகிறதுக்கான டைமே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அப்போ வந்து வீரியன் வந்து சொல்லிடுறாரு, ஆர்த்தர் உன்னோட டைம் வந்து வந்துருச்சு, நீ வந்து நல்ல ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்ட இந்த இடத்துல, ஸோ உன்னோட வண்டியுமே வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு, நீ வந்து இங்கேருந்து கிளம்பலாம் ஆர்த்தர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டெஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர் ஒரு கையில் வந்து ஒரு செயின் மாதிரி கூட கொடுப்பாரு, அது வந்து எதுக்குன்னு ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வைக்கிறாங்க.
ஸோ அப்போ டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆர்த்தருமே கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சுல. ஸோ வந்து டெஸ்ட்டை பார்க்கும்போது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய் நம்ம டெஸ்ட்டை வந்து கட்டி பிடிச்சிப்போம். ஸோ அப்போ டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சைல்டுஹுட் ஃப்ரெண்டில். ஸோ அதனால் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த வண்டி இருக்குல்ல, ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து தலையை வந்து உட்காந்துட்டு இருப்பான். ஸோ யாருன்னு இது அங்கே வந்து ஃபைட் பண்ணுவாங்களா ஒருத்தன். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருப்பான். யார் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தரை வந்து பார்த்திங்கன்னா வச்சு கலாய்ச்சிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஆர்த்தர் ஏறி உள்ளே வந்து அவனுங்களை கலாய்ச்சி விட்ருவான். ஸோ எப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க வந்து சண்டை போட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வந்து போயிடுறானுங்க. அப்போயுமே ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவானவன். ஸோ அதனால் அங்கேருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிடுறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆர்த்தர் வந்து அம்மாவும் அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க போல் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் சிட்டி ஆஃப் ஜைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டாண்ட போயிட்டு நம்ம வந்து ஃபைனலாக வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் சில்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பெட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட வந்து சொல்கிறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறான். நான் ஆல்மோஸ்ட் வந்து செத்து போய் திருப்பி உயிரோட வந்து என்னோடய ட்ரைனிங்கை வந்து என்னோடய லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் பாதி வந்து ட்ரைனிங்லேயே வந்து நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது வந்து அவன் வந்து கூப்பிடும் போது இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏதோ சின்ன பொண்ணு வாய்ஸ்லாம் கேட்குது. ஸோ கதவுக்குள்ள வந்து ஒரு வயசானவங்க வந்து வராங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே நான் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர் ஆர்த்தர் லெவின், அவங்கள பார்த்ததில் ரொம்பவுமே சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லும் போது வந்து லெவின் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு குழந்தை நின்றுட்டு இருக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா லெவின் நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டோட அம்மா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்கும். அதாவது நம்ம ஆர்ட்டோட தங்கச்சி வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம ஆர்ட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ சாப்பாடை கீழே போட்டு ஓடி வராங்க. அப்போ வந்து அந்த குழந்தை வந்து அம்மா அழுவாதீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்ருக்கோம். ஸோ ரெனால்ட்ஸ்க்கு வந்து இந்த விஷயத்தை பார்த்தோன்னே அவர் எங்கே இருந்தாருன்னே தெரில, ஓடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டை வந்து கட்டி பிடிப்பார். ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி வந்து ரீயூனைட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ உன்னோட உடம்பு எப்படி இருக்குது, நீ வந்து அங்கே இருக்கும்போது ஏதோ இல்னஸில் இருக்குன்னு சொன்னியே, இப்போ சரியாயிருச்சா அப்படின்னோடனே இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க, அவன் வந்து இப்போ தான் வந்திருக்கான் அப்படின்னோடனே அவன் வந்து எல்லி உங்கள் அண்ணன் வந்து வந்திருக்கான் பாரு, அவனுக்கு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வந்து பிக் பவுடர் அப்படின்னு சொல்லும். ஸோ பிக் பிரதர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பவுடர் அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வந்து ரொம்பவுமே வந்து எமோஷ்னல் ஆயிடுவான். ஸோ வந்து அழுவ ஆரம்பிச்சிருவான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணுவான். வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து அந்த பெட்டை வந்து பார்த்துட்டு ஆர்ட்டுக்கு இதை வந்து கேட்கும்போது ஆர்ட் வந்து சொல்லுவான் இது வந்து சில்வி. ஸோ இதோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜுரிஸ்னால செத்து போயிட்டாங்க. ஸோ இதை வந்து நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆர்ட்டுக்கிட்ட வந்து அவர் கேட்குறாரு உன்னோட மானாக்கு ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு இந்த வந்து ஆரஞ்சு கலர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் அப்படின்னு வந்து சொல்லும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ரொம்ப ஷாக் ஆகிடுவார். ஸோ எப்படா அப்படின்ற மாதிரி பார்ப்பார். ஏன் வந்து அவர் அப்படி சொல்கிறாருன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ரைனிங் வந்து எடுப்பார். ஸோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டார்க் ஆரஞ்சு ஸ்டேஜ் வந்து அட்டன் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம ஆர்ட் வந்து ரெட்டுன்னொடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுன்னே தெரில. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டு கத்திடுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறவே அந்த குழந்தையும் சொல்லுவான். அப்போ வந்து அவங்க அம்மாவுமே பார்த்து பேசுங்க குழந்தை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி நீ வந்து உன்னோட மான இது பண்ணிட்டல வா 2 பேருமே வந்து சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பையனும் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஓடி வர்றாரு. ஸோ ஓடி வந்துட்டு ரே உன்னோட பையன் வந்து உயிரோடு வந்துட்டான் அவன் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து உள்ளே பார்த்தா குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக உள்ளே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வின்சென்ட் டபிதா. ஸோ இவங்கள வந்து கூப்பிட்டு என்னோடய பையனை வந்து மீட் பண்ணுங்கள், இவன் தான் ஆர்த்தர். ஸோ உண்மையாகவே வந்துட்டான் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து என்னால் ஒழுங்காக பார்க்க முடியல அப்படின்னும் போது அவர் வந்து சொல்கிறாரு ஆர்த்தர். ஸோ இவங்க தான் வின்சென்ட் ஹெல்ஸ்டே. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் ஹவுஸை வந்து இவங்க தான் வந்து ரன் பண்ணுறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டு. ஸோ இவர் வந்து இப்போ இவருக்காக தான் நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன். இவரோட வீட்டில் தான் இப்போ வந்து நம்ம எல்லோரும் இருக்கோம் அப்படின்னோடனே நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா பணிவாக வந்து நான் உங்களை பார்த்ததில் ரொம்பவுமே சந்தோஷம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் ஹெல்ஸ்டே அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
அப்போ மிஸ்டர் ஹெல்ஸ்டே இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு கண்டிப்பாக நீ உங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்தியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பார். ஸோ ஆர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதே கேள்வி தான் கேட்குறீங்க, ஆனால் ஆமாம் இவர் தான் என்னோடய அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஹெல்ஸ்டே வந்துட்டு ஆர்த்தர், ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா லிலியா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஏஜ் தான், ஸோ அதனால் நீங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம அந்த பெட்டு இருக்குல்ல, ஸோ சில்வியை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னோட பெட்டை டச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நம்ம ஆர்த்தர் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம்ல, இந்த மாதிரி 2 பேர் ஃபைட் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து அலைஸ், அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹெல்ஸ்டே, ஸோ அவங்களாம் இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வி கூட வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அஃபிஷியலாக இவங்க 2 பேரோட ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ எடுத்தோடனே உங்களோட ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஸோட போக ஆரம்பிக்குது. ரொம்பவுமே சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃபைட் பண்ணுறானுங்க. ஸோ செம்ம ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பையன் தானெல்லாம் பார்க்கல, ஸோ அவரோட ஓன் ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டுறன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதிர்பார்க்குறத வந்து நான் இப்போ காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஒரு எனர்ஜி வந்து வெளில எடுத்துகிட்டு வருவார். ஸோ இதை பார்த்துட்டு நான் அவங்கள்ட்ட முதல்ல வார்னிங் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுக்கல போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. மேஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அவேக்னிங்கை ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்பாங்கல்ல, ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அஃபினிட்டிஸும் இருக்கும், ஸ்ட்ரென்த்ஸு, ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு ஒரு எலமெண்ட் மேலே ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேஜை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்களோட பசங்களை வந்து ப்ரொஃபஷ்னலாக அந்த எக்ஸ்பென்சிவான டெஸ்ட்டுக்கெலாம் கூப்பிட்டு போய் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அவங்களோட ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா டேக் கேர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அப்படி பண்ணுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஜூரஸ்க்கு வந்து பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அவங்களோட இன்னேட் அட்வான்டேஜை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ மேனிப்புலேட் பண்ணி அந்த எலமெண்ட்டோட அஃபினிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியே நீங்கள் ஆக்மெண்டட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஆக்மெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் லிமிட்டை கிராஸ் பண்ணால் மட்டுமே அவங்களோட பவர் வந்து இது பண்ண முடியும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவோட கேஸ்க்கு வந்திங்கன்னா, ரே வந்து பார்த்திங்கன்னா லைக் அவர் ரொம்பவுமே பயங்கரமான ட்ரைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து, அவரோட ஃபார்மல் ட்ரைனிங் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரைனிங்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆகிருப்பார். ஸோ அவரோட ஆரஞ்ச் கோர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும். ஸோ அவரோட மானாவை வந்து அவர் உண்மையான மானாவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணார்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மானாவை வந்து ஃபயராக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க பின்னாடி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஆர்ட் பக்கம் வந்திங்கன்னா, நம்ம ஆர்ட் வந்து சும்மா கிடையாது, நம்ம ஆர்ட் வந்து சர்ப்ரைஸ் ஆகிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து ஒரு தண்டர் மாதிரி ஒரு எபிலிட்டியை வந்து வெளில எடுத்துகிட்டு வரும். ஸோ இதை பார்த்துட்டு ரே சர்ப்ரைஸ் ஆகிறாரோ இல்லையோ, நான் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா என்னால் நம்ப முடியல. ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டேவியன் மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ இது என்ன கதைன்னு ஒழுங்காக வந்து சொல்லலை. இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது அனிமேலாம் உண்மையாக எடுத்தாங்கன்னா சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரோட ஃபைட் சீக்வன்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ பேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறதுக்கே எதுவும் இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டில் வந்து பயங்கரமான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து பேனல்ஸில் பார்த்தா கூட அந்தளவுக்கு வந்து தெரியாது. அப்போ நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எங்கள் அப்பாவோட பஞ்சஸ்லாம் ரொம்பவுமே ஷார்ப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப லாங் ரேஞ்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஃபைட் பண்ண முடியுது. ஸோ அந்த ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ட்ரைனிங் மூலிமா மட்டுமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஸோ இந்த ஃபைட் அப்படியே முடிகிற மாதிரி காட்டுறாங்க. அவர் வந்து இதெல்லாம் தான் நான் கற்றுக்கின ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறான். ஸோ என்ன சொல்கிறான்னா லைட்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எலமெண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு டேவியண்ட்டை வந்து அவரோட அஃபினிட்டியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ் யூஸ் பண்ணி இதை வந்து இது பண்ணலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் அதர் கேஸில் வந்து ஐஸ் பக்கம் வந்தீங்கன்னா, ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதனால நீங்கள் கிராவிட்டியை கூட அன்லாக் பண்ணுற மாதிரிலாம் மாறும். ஸோ அதுவும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட் கூட வேறு மாதிரி மாறும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லைட்னிங் பக்கம் வந்தீங்கன்னா அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து சொல்கிறாங்க, ஸோ எப்படி வந்து நீ உன்னால் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறான், இதை வந்து ரொம்ப காலமாலாம் நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ தான் வந்து நான் அதுக்கான ட்ரைனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ட்ரைனிங்கே நான் இப்போ தான் எடுத்திருக்கேன். ஸோ போக போக தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னால் இப்போதைக்கு கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ண தெரியுமே தவிர என்னால் அந்தளவுக்கு அட்டாக்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ஸ்டேலாம் இருக்கார்ல, ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து லைக் ஒரு பார்ட்டி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி உங்களோட பையன் ரொம்பவுமே டேலண்டடாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க.
ஸோ அப்போ மிஸ்டர் ஹெல்ஸ்டே இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து இந்த அளவுக்கு மாறணும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வயசில் இருக்கும்போது அவேக்கன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஷாக் ஆகிடுறாரு. என்னது 3 வயசு இருக்கும்போது அவேக்கன் ஆகிட்டானா அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம அலிஸ் வந்து சொல்கிறாங்க, அவன் வந்து அவேக்கன் பண்ணும்போது அவன் வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஹெல்ஸ்டே இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நம்ம வந்து உங்களோட பையனை வந்து ஜைரஸ் அகாடமிக்குள்ளே எடுத்துகிட்டு போனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ அதை கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரே வந்து ஷாக் ஆகிடுவார். ஸோ அவன் 8 வயசு பையன் தான், அங்கே இருக்கவங்களாம் பெரிய மேஜிக் கான்ஸ்டுவன்ஸு, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் இவங்களாக இருப்பாங்க, மேஜர்ஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஹெல்ஸ்டே வந்து சொல்லுவாங்க, இவர் என்ன தான் குடிச்சிருந்தாலும் அவர் வந்து பாயிண்ட்டை தான் வந்து சொல்கிறாரு. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த லெவலில் இந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பான்சர் பண்ணோன்னா இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து டியூஷன் காஸ்ட் எதுவும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து அலைஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்து ரொம்பவுமே செலவு பண்ணிட்டீங்க, எங்கள் எல்லாரையுமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, ஸோ அதனால் இந்த வாரத்தையும் உங்கள் மேலே நான் போட விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் ஹெல்ஸ்டே வந்து சொல்லுவார், இல்லை அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் அந்த அகாடமியோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து நான் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து யோசிப்பான், இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து என்னோடய ஃப்யூச்சரை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும், ஸோ அதனால் நான் இந்த விஷயத்தில் நான் வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீனை வந்து வேறு இடத்துல மாற்றுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ தூங்க போயிட்டுருப்பாங்க. கீழே அந்த பார்ட்டி ஹால் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வேலை செய்கிறவங்களாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மேலே வந்து காட்டுறாங்க, நம்ம இவங்க இருக்காங்கள, நம்ம யார் அவங்க எலி, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம அலைஸும் ரேவும் நம்ம ஆர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அலேஸ் வந்து சொல்லுவாங்க, நீ ரொம்பவுமே மாறிட்டப்பா, ஸோ மாறி இவ்வளோ பெரிய ஒரு ஹேண்ட்ஸம் பாயாக வந்திருக்க, ஸோ எவ்ரி மதர்ஸ் ஃபீலிங் ரைட், ஸோ எல்லா அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அப்பாவுமே சொல்லுவார், நீ என்ன தான் மாறி இருந்தாலும் எங்களோட பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருப்பான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாளைக்கு வந்து உன் சிஸ்டர் கூட வந்து ஷாப்பிங் போகிறோம், அது இல்லாமல் உன்கிட்ட ட்ரெஸ்ஸு வேறு இல்லைல்ல, ஸோ உனக்கு நல்ல கிளாத்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னும் போது அவனுமே ஓகேன்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா குட் நைட் சொல்லி அவங்க அம்மா அப்பாவை வெளில அனுப்பிச்சி வைப்பான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அதாவது நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவாங்கள்ல, இப்போ நான் வந்து பேசலைன்னா அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வந்து சொல்லியிருப்பான், நான் இப்போ தான் என்னோடய ஃபேமிலியோட ரீயூனைட் ஆகிருக்கேன், ஸோ நான் அதுக்குள்ளே என் ஃபேமிலி வந்து பிரியணுமான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஸோ நான் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி வந்து சொல்லட்டுமான்ற மாதிரி ஆர்ட் வந்து கேட்பான். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்குன்னு நம்ம ஆர்ட்டுமே திரும்பி பார்ப்பான். ஸோ நம்ம ஆர்ட்டு அப்போ அங்கே எந்திரிச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்க, மிஸ் லேடி லிலியா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்க்கிட்ட சொல்லுவாங்க, ஸோ மிஸ்டர் நீங்கள் வேணால் என் கூட கொஞ்சம் தூரம் வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து போவான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து புது கெஸ்ட் வந்து கிடச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி லிலியா வந்து கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மரியான்றவங்க அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபன்னியாக தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி மரியான்றவங்க வந்து சொல்லுவாங்க, அதாவது இந்த ஓல்டு லேடி இருக்காங்களா, ஸோ இவங்களோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மரியா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி யார்கிட்டனா இவங்க இருக்காங்களா லிலியா கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றீங்க, நம்ம இவங்க வின்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு குண்டாயிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னோடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா லிலியா வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து ஒரு ஹெல்த்தி கேர்ள், நான் வந்து சாப்பிட்டு வந்து வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம லிலியா வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இந்த வாத்துக்கறி கிடைக்குமான்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு அவங்க வந்து ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நல்லா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து நம்ம ஆர்ட்கிட்ட வந்து சொல்லுவாங்க, லேடி லிலியா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தும்முன மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வந்தோம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
அடுத்த நாள் வந்து ஆயிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்த்தருமே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு, செல்வி நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நீ ஏன் அப்படி தானே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ டெஸ்ஸு என்ன பண்ணிட்டு இருப்பாளோ தெரிலன்ற மாதிரி யோசிப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரியே ஆயிரும் டக்குன்னு செல்விக்கு. ஸோ அப்போ வந்து குளிக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிட்டு தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் குளிக்கிறதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறன்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லி வந்து வந்திருப்பாங்க. ஸோ ஹலோ எல்லி அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்லும் போது, குட் மார்னிங் பிரதர், நான் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எழுப்பி கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னோடனே, சரி நீ வந்து என்னை கூப்பிட்டு போறியான்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லி கூட வந்து போகிறான். ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டுமே வந்து இதெல்லாம் என்ன கடைன்ற மாதிரி கேட்பான். அவங்க வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆர்ப்ஸ்லாம் இங்கே தான் வந்து இருக்கும், ஸோ பீஸ்ட் கோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அப்படின்னா என்னென்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மேஜிக்கல் கோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட்டோட மானாவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து உங்களோட பவர் வந்து பார்த்திங்கன்னா அப்புடின்னும், அதுவும் இல்லாமல் இதோட எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ லேடி லில்லியா இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆர்ட் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும்பான்ற மாதிரி வந்து இழுத்துட்டு வந்து பார்பர் ஷாப்பில் உட்கார வச்சுருவாங்க. ஸோ அவர் வந்து தம்பி உன்னை நான் பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன்பான்ற மாதிரி எல்லா கடையிலையும் சொல்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுவாங்க. ஆனால் இங்கே என்ன வித்தியாசம்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெட்டி அவனோட ஹேர் ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விட்ருவாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இன்னும் ஒரு இடத்த வந்து பார்த்துருப்பாங்க. வந்து ஜைரஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு நிற்கும்போது நம்ம லில்லியா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அகாடமியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான யூனிஃபார்ம் வந்து போட்டிருப்பாங்க, அது வந்து அவங்களோட ராயல் ஸ்டேட்டஸை வந்து சிம்பிளைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம லில்லியா வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து வருவாங்க. ஸோ நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னோடனே, இல்லை சும்மா ஜஸ்ட் அந்த ஸ்கூலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம ஆர்ட்டோட பவர் என்னன்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்குள்ளே வந்து போகிறோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வெப்பன்ஸாக இருக்குது. அப்போ அங்கே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா, தம்பி இது வந்து சின்ன பசங்க விளாட்ற இடம் கிடையாது, இங்கே வந்து நீங்கள்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான வெப்பனு, புரிஞ்சா இங்கேருந்து கிளம்பு, இதை ஒன்று நீ விளாட்ற டாய்ஸ் வாட்லாம் கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து அவன் கையை வந்து தட்டி விட்ருவான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, டேய் இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைடா அப்படின்ற மாதிரி வெளில போகும்போது அவன் வந்து நில்றா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசுவேன், உன்னை ஒழுங்காக வளர்க்கலையான்ற மாதிரி கேட்கும்போது, தம்பி உன்னோட கையை எடுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. சரி அங்கே யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் ஸ்டே வந்து வருவாங்க. என்னப்பா பிரான்ச்சை விட்டு தள்ளி வந்ததுக்கப்புறமா அவனுக்கு தில் அதிகமாகிடுச்சா அப்படின்னோடனே, நம்ம அவங்கள பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஸ்டேவை பார்த்தோன்னே வந்து அவருக்கு ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ பயத்தில் வந்து விழுந்து சாரி மேடம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சருமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வியை வந்து பார்த்துக்கிட்டே வந்து போவார். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜைரஸ் சிட்டியோட ஒரு ஓவரால் வியூ வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஆர்ட் வந்து போயிட்டுருக்கும்போது, ஆர்த்தர் ஸோ ஒரு நிமிஷம் இங்கே நில்லு, ஸோ இந்த பக்கம் வா, உன்னை வந்து ஒரு ஆள் கூட வந்து மீட் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒரு ஓல்டு லேடி வந்து பார்த்திங்கன்னா, என்னோட பேர் தான் சிந்தியா குட்ஸ்கை, நான் வந்து இந்த ஜைரஸ் அகாடமியோட ஃபவுண்டர் டைரக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜைரஸ் அகாடமினா என்னென்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜைரஸ் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பேக்ரவுண்டு டேலண்ட்டு, ஸோ இந்த 2 விஷயம் யாருக்கெல்லாம் இருக்கோ ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஸு, கில்டு மெம்பர்ஸு, லீடர்ஸு, ராயல் கார்ட்ஸு, மிலிட்ரி பவர் ஹவுஸஸு, ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதனை பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருமே ஜைரஸ் அகாடமிலேருந்து போனவங்க தான், ஒருத்தவங்க கூட வேறு அகாடமிலேருந்து போனவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஜைரஸ் அகாடமியோட பெருமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அகாடமியில் தான் நம்ம ஆர்ட் வந்து இப்போ சேர்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனதுக்கப்புறமா தான் காட்டுறாங்க, இந்த மாதிரி நம்ம ஆர்ட் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ நின்று முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்துருக்கான். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தியா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜைரஸ் அகாடமியோட டேரக்டரு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து நீட்டவும் நம்ம ஆர்ட்டுக்கு வந்து ஒன்றும் புரியல. ஏன்னா இவங்களோட ஃபார்மல் ஸ்டைல் படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹேண்டை வந்து கிஸ் பண்ணுமா இல்லை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுமான்னு தெரில. லைக் அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து நைஸ் டு மீட் யூ டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கை கொடுப்பானா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலைஸ் வந்து பின்னாடி வந்து தலைமலையே அவனை தட்டி அவனுக்கு வந்து அவன் இப்போ தான் வந்து திருப்பி வந்திருக்கான், அவனுக்கு வந்து எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு பேசி முடிக்கிறாங்க. அப்போ மிஸ் ஹெல்ஸ்டே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நானுமே லிலியா வந்து ஒரு நாளாச்சும் அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவள் வந்து ஒத்துக்க மாட்றா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து சொல்லுவாங்க.
அப்போ மிஸ் ஹெல்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜைரஸ் அகாடமி டேரக்டர் இருக்காங்களா சிந்தியா, ஸோ அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்து இவனை கூப்பிட்டு போவோமா, ஏன்னா அவன் அப்போ தான் வந்து அவனோட பவர் எப்படின்றத வந்து காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆர்த்தர் வந்து செம்ம பசியில் இருப்பான், பசிக்கு சாப்பாடு கூட போடாமல் அவனை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சில்வியுமே அவன் கூடயே நடந்து வந்துட்டுருப்பான். அப்போ சிந்தியா வந்து பார்த்துட்டு ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து உங்கள் அப்பாவோட கான்ட்ராக்டட் பீஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சில்வி வந்து என்னோட பீஸ்ட் தான், அது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து ஒரு எக்லேருந்து ஹேட்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான். அப்போ வந்து சிந்தியா வந்து சொல்லுவாங்க, பரவாயில்லையே நோபல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானா பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது மானா பீஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி அது கூட கான்ட்ராக்ட் தான் போடுவாங்க, ஆனால் சில்வி வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க அந்த எக்கை வந்து காப்பாற்றிட்டு. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா என் கையில் அது கிடச்சிச்சு, நான் வந்து ரொம்பவுமே லக்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான். ஸோ சொல்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துக்குமே வந்துடுவாங்க. ஸோ அப்போ லேடி சிந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சரி வின்சென்ட் சொன்னது வந்து ஒரு வார்த்தை மட்டும்தானா, இல்லை அவன் உண்மையாகவே பவர்ஃபுல்லான்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொன்னபடி நீ வந்து ஆக்மெண்டர் தானே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் அவன் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டான், சைலண்ட்டாக இருப்பான். அப்போ வந்து அவங்க இது வந்து கான்ஃபிடென்ஸா இல்லை வந்து வேறு ஏதாச்சான்ற மாதிரி அவங்க வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து யோசிப்பான், ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து கிரில்டு ஃபிஷ் கொடுப்பாங்க, என்ன பண்ணுறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி ஆர்ட் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ லேடி சிந்தியா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கையில் எந்த வெப்பனுமே இருக்காது. அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இல்லை நீங்களும் எங்கையோட தான் இருக்கீங்க, அதனால் நான் வந்து உங்களோட வாண்டுலேயும் எதுவும் டெக்கரேஷன்லாம் பண்ணல, அதனால் நானுமே அப்படியே தான் சண்டை போட போகிறேன்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து கான்ஃபிடென்ஸோடு நிற்பான். ஸோ அப்போ நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் விரியன் கூட ட்ரைனிங் எடுக்கும் போது என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் பவரே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் தான், அதுக்கப்புறம் ஒரு அடாப்டிவ் பவர் வந்து வாட்டரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கீ ஆர்ட்ஸில் என்னோட பழைய வேர்ல்டில் என்னோட கீ ஆர்ட்ஸாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து இங்கே ஒரு ஆக்சுவல் எலமெண்ட்டாக இருக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் எர்த்து விண்டு அதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸு, ஸோ இதெல்லாம் நான் வந்து பழைய வாழ்க்கையிலே ரொம்பவுமே ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு அவனை மானா வந்து கீழே இறக்கி விடுவான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரையெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருமே வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே யாருக்குமே புரியாது. ஏன்னா அவனோட ஆக்சுவலாக அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவனோட இன்டர்னல் ஆம்பியன்ட் மானாவும் சரி, ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த மிக்சரே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ இந்த பேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க, ஏன்னா இது வந்து கான்ஜூரஸ் கிட்ட வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்டெப்பு, ஆக்மெண்டர்ஸோட ஃபண்டமெண்டல் ஸ்டெப்பாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எலமெண்டல் அட்டாக்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்துட்ருப்பாங்க. இப்போ எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, சரி இந்த டேரக்டர் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்துக்குலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆர்ட்டுமே அதை தான் யோசிப்பான், அவன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு கல்லை தூக்கி அடிப்பான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேனல்ஸ்லாம் ஒழுங்காக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து புரிய வரும். ஸோ இந்த வாங்காலே எனக்கு பிடிச்ச ஒரு பேனல்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரும் பாருங்க. ஸோ இந்த பேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்க முன்னாடி வந்து வருவோம் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் லேடி சிந்தியாவோட பவர் எப்படிப்பட்டதுன்றதை வந்து காட்டுறதுக்காக எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அப்போ லேடி சிந்தியா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ரிப்பல் அடிச்சு விட்ருவாங்க. ஸோ அப்படியே நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது எந்த ஃபோர்ஸில் வந்தானோ அதே ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பல் ஆகி போயிட்டு இருப்பான் திருப்பியும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஒரு மைண்ட் வாய்ஸ் மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக எனக்கே வந்து ஒழுங்காக புரியல. ஸோ அவன் வந்து யோசிப்பான், அந்த மாதிரி விண்டை யூஸ் பண்ணி என்னோடய ஓன் ஸ்டைலை வந்து ஓரியன்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி ஏர்லேயே வந்து நிற்கிற மாதிரி அவன் வந்து யோசிப்பான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விரியன் கூட அந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த்து விண்டு ஸ்பெல் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வாட்டர் ஃபயர் யூஸ் பண்ணுறத விட அது ரெண்டு தான் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் கான்கிரீட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கே என்ன தான் நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது லேடி சிந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்ஸை வந்து கேஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை பார்த்து எல்லோரும் வந்து ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு ஸ்பெல்லை வந்து போட்டு முடிச்சாங்க, அதுக்குள்ளே இன்னொரு ஸ்பெல் அப்படின்னும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா டொர்னடோ அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்றாங்க. அவங்களோட ஆப்போசிட் ரொட்டேஷனை வச்சு விண்டு யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அப்போ கான்ஜூரர் மேஜிக்ன்றதுனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் அடிச்சு விட்றாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து விழுறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிந்தியா வந்து சொல்கிறாங்க, ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, ஆனால் உன்னோட ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து உன்னோட எபிலிட்டியில் அதிகமாக தெரியுது, உன்னோட ஆப்போனண்ட்டோட ஃபேஸ்லேயே வந்து நீ ஈஸியாக உன்னோட பவர் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
சரிப்பா, இப்போ வந்து உன்னோட டெஸ்ட் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ கடைசி டெஸ்ட் என்னன்னா, நீ வந்து இப்போ கான்ஷியஸோட இருக்க வந்து ட்ரை பண்ணு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஒரு ஸ்பெல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அவங்க யூஸ் பண்ணுறது சவுண்ட் மேஜிக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு டேவியன்ட்டு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சொல்லுவாங்களே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்வெலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. ரே கிட்ட போயிட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் வந்து பாஸ் ஆயிட்டான். அவனோட கலர்ஸ்லாம் ரொம்பவுமே செம்மையா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஆர்த்தரோட மேஜிக் வந்து என்னை வந்து தூண்டி விட்டுருச்சு. எனக்கு வந்து அதாவது நான் வந்து அவனுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவன் வந்து எப்போ இந்த எர்த்து விண்டு மேஜிக்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான்ற மாதிரி ரே வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக நம்ம ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வாட்டர் யூஸ் பண்ணி தான் நிறைய வந்து பார்த்துருக்காரு. ஸோ அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆப்ஷனாக தான் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிந்தியா வந்துட்டு ஆப்ஷனலாக சொல்கிறீங்களே, அப்போ அவன் 4 எலமெண்ட்டை யூஸ் பண்ணானா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவனோட பவர் லெவல் வந்து ஒரு டேவியன் லெவல் இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஆக்சுவலாக எனக்கு வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிந்தியா வந்து ஷாக் ஆகிட்டு ரொம்பவே பயந்துருவாங்க ஒரு நிமிஷம். சரி, நான் வந்து அவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, இவன் தான் ஃப்யூச்சர்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வருவான்னு தெரியுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, லைக் ஒரு டோம் மாதிரி போட்டு விடுவாங்க. நம்ம ஜேஜேக்கு எல்லாம் பார்ப்போம், டொமைன் எக்ஸ்பான்ஷன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோம் மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் பேசுறது இவங்க 2 பேருக்குள்ளேயே தான் இருக்கும், வெளில வந்து போகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் என்ன நடந்துச்சு, உண்மை என்னன்னு சொல்லுவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். நான் வந்து என்னோடய பவர்ஸ்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த உலகத்தில் மோஸ்ட்டாக எனக்கு 2 விஷயம் ரொம்பவுமே முக்கியம். ஒன்று பவர், இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையை வந்து நான் வாழ்கிறதுக்கு வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னோடய ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் என்னோடய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சிந்தியா வந்து யோசிப்பாங்க. ஸோ இந்த நாட்டோட கிங் குயினே இந்த மாதிரி ஒன் சைடு டீல் வந்து போட மாட்டாங்க. ஆனால் நீ அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிப்பாங்க. அப்போ தான் வந்து சொல்லுவான், நான் வந்து நார்மலான பசங்க மாதிரி ஏஜில் இருந்து தான் அவங்க அகாடமிக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ இன்னும் 3 வருஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த 3 வருஷம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, நான் இன்னும் என்னோடய ஃபேமிலிஸ்கிட்டே வந்து இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. ஸோ நான் வந்து ஒரு அட்வென்ச்சரர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கு மேலே வரப்போகிற சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபயராக போகும். ஏன்னா நம்ம ஆர்ட்டோட பவரை இங்கே ரிவீல் பண்ணிட்டாங்களே. ஸோ அதனால் அவனோட ட்ரைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சு பயங்கரமாக ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டோருக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு பார்த்திங்கன்னா, இல்லை வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்தியா இருக்காங்களே, ஸோ சிந்தியா, வின்சென்ட், ஸோ அவங்களாம் அங்கே தான் நிற்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வின்சென்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு பெரிய சண்டை போயிட்டுருக்கும். என்ன விஷயம்னா நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சரர் ஆக போகிறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அலைஸ் வந்து சொல்கிறாங்க, நீ இப்போ தான் வந்திருக்க, நாங்கள் எல்லாருமே நீ செத்துட்டேன்னு நினச்சோம், ஆனால் நீ வந்து உயிரோடு திருப்பி வந்து நிற்கிற. ஸோ திருப்பியும் நீ போய் சாகணும்னு நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாது, நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி, நான் செத்து போனதுக்கப்புறமா என்னை தாண்டி போடா நீ அப்படின்ற மாதிரி அலைஸ் வந்து சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஸோ பக்கத்தில் எலி வந்து ஒன்றும் புரியாமல், அம்மா கத்தாதீங்கன்ட்டு பக்கத்தில் வந்து காலை பிடிச்சி கெஞ்சின்னு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரே வந்து சொல்கிறாரு, ஹனி நீ வந்து இப்போயாச்சும் ஆர்த்து சொல்கிறத வந்து கேளு, அவனுக்கு அட்வென்ச்சர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அவன் ஆகட்டும், ஸோ நம்ம இப்போயாச்சும் அவனோட பேச்சை கேட்போம் அப்படின்னோடனே அவன் வந்து சொல்கிறாங்க, இல்லை ரே நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிறீங்க, நீங்கள் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உனக்குலாம் புரியுதில்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லும் போது அவர் வந்து கட்டி பிடிச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து என்ன சொல்கிறான்னா, அம்மா நான் வந்து உங்களை இப்போயே விட்டு போகிறேன்னு சொல்ல, நான் வந்து உங்கள் கூட ரொம்ப மாதம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் போவேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். ஸோ எனக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி நான் 3 வருஷம் கிட்ட எல்ஃப் கிங்டமில் இருந்தேன்ல, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சாப்பின் வேர்ல்டையும் சரி, மீதி இருக்க அந்த டைகத்தன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்த ஃபுல்லாக வந்து நான் ரொம்பவுமே யூஸ் பண்ணேன். அதனால தான் வந்து நீங்களும் அப்பாவும் வந்து அட்வென்ச்சராக இருக்கும்போது எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தீங்களோ அதை வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான். அப்போ தான் நம்ம ரே வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஹார்ட் எனக்கு வந்து புரியுது, ஆனால் அவங்க அம்மா வந்து நீ எவ்வளோ தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளாக இருந்தாலும் விடுறதுக்கு வந்து தனியாக வரத்துக்கு பயப்படுவாங்க தானே அப்படின்னோடனே நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிப்பான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா டிங்குன்னு வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஐடியான்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு வந்து யாராவது சூப்பர்வைசர் இல்லைனா கார்டு மாதிரி என் கூட யாராவது அமுச்சு வைங்க அப்படின்னோடனே ரே வந்து பரவாயில்லையே இது நல்ல ஐடியா தான், பேட் ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பார் யாரை வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி.
அப்போ அலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரேவை பிடிச்சி எவ்வளோ தைரியம் வந்து என் பையனை திருப்பி 3 வருஷத்துக்கு வெளில அனுப்பி யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திருப்பி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ரே வந்து ஒன்றுமே புரியாது. அவர் வந்து சொல்லுவார், என்ன பண்ணுறதுனே தெரியலப்பான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ அலைஸ் வந்து சொல்லுவாங்க, ஏன் நீ வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது, ஸோ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நீ வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், இல்லை இல்லை அப்படி நான் வந்து போனேன்னா நான் ரொம்பவுமே யங்காக இருப்பேன்ல, ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நான் மட்டும் ரொம்ப சின்ன பையனாக தெரிவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான். ஸோ அதுக்கு ஒரு பேனலுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பார்க்கவே சிரிப்பாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லியுமே வந்துட்டு பிரதர் என்னை விட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆர்ட் வந்து இல்லை இல்லை நான் வந்து போகல, நான் வந்து உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆர்ட் வந்து சொல்லுவான். அப்போ அலைஸ் வந்து சொல்லுவாங்க, சரிப்பா நீ வந்து ஸ்கூலுக்கும் போத்தவல உங்கள் அப்பா கூட கொஞ்ச நாள் ஹெல்ப்புக்கு இருக்கு அப்படின்னோடனே ஐயோ இருக்கல்ல ரே வந்து சொல்கிறாரு, இல்லை இல்லை பரவாயில்ல நீ போப்பா உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். நம்ம ஆர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் டேடுன்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து போட்டால் ஒரு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ ரெடியாக உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கு இருந்திருக்கோம். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக சாப்பிடுங்க ரே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ரே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போட்டு சாப்பாடு எல்லா சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆக்ஷன் ஹவுஸ்க்கு போகலையா, ஏன்னா இன்றைக்கி ஏதோ நியூ ரெக்கார்ட்ஸ்லாம் வரதா சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆர்ட் வந்து கேட்குறான், இன்றைக்கி நீங்களாம் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மிஸ்ஸஸ் ஹெல்ஸ்டேன்னு சொல்கிறாங்க, நானும் உங்கள் அம்மாவும் போயிட்டு சிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால் போய் நானே ஹெல்ஸ்டியா அதாவது சரி நம்ம லில்லியா அதுக்கப்புறமா எல்லி அதுக்கப்புறமா அலைஸோ இவங்க 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்க போகிறாங்க, நீயும் வரியாப்பான்னு கேட்கும்போது நம்ம ஆர்ட் வந்து இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம அலைஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து அவனை அட்வென்ச்சராக அனுப்பலான்ற பிளானில் இருக்கோம் ஒரு சில கண்டிஷன்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரே வந்து சொல்கிறாரு, அவன் வந்து இன்னும் 3 மாதத்தில் அவனோட பர்த்டே வருது, அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து ஒரு கார்டை வந்து நாங்கள் அமுச்சு வைப்போம் மிஷன்ஸ் வந்து நடக்கும்போது. ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த் இல்லைனா 3 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து அவன் எப்பயுமே பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் யோசிக்கிறாங்க, அவனை யார் காட் பண்ணுவான்ற மாதிரி, ஏன்னா அவனோட பவரை அவனுக்கே அதுவே போதும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேக்கு வந்து ஒரு ஐடியா வருது. ஸோ ட்வின் ஹான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த டஞ்சன் எக்ஸ்பெடிஷன், ஸோ அதனால் வந்து அந்த அட்வென்ச்சர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லெட்டர் கிடச்சிச்சு, அதனால் நான் வந்து ஆர்த்தரை வந்து அவங்க கூட அனுப்பிச்சி விடலான்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். அப்போ வந்து அலைஸுமே பரவாயில்லையே இது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ட்வின் ஹான்ஸ் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவான். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின், டர்டன், ஏஞ்சலா, ஹெலன் அதுக்கப்புறம் ஆடம், ஸோ எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ வின்சென்ட் வந்து அவர் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும். ஸோ வெளில போய் பார்த்தா நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருப்பான். ஸோ அவன் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ வந்து அப்படியே அந்த மார்க்கெட் வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலைஸும் ஹெல்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சில காசிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம எல்லி இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலில் உதச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ லைக் ஃபுட்பால் விளாட்ற மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம இவங்க இருக்காங்களே லில்லியாவுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ லில்லியா வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு, ஏன் நீ வந்து இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் தான் உங்க கூட தானே இருக்கேன், ஏன் நீ மட்டும் இப்படி தனியாக இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பிக் பிரதர் வரல அதனால தான் அப்படின்னோடனே லில்லியா வந்து சொல்லுவாங்க, உன் பிரதர் வரதுக்கு முன்னாடி என் பின்னாடி தான் சுற்றி இருந்தேன், இப்போ உன் பிரதர் வந்ததுக்கப்புறமா என்னை விட்டலை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி மிஸ்ஸஸ் ஹெல்ஸ்டே வந்து ஒரே தலையில் தட்டுவாங்க லில்லியாவுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து ஏன் அந்த குழந்தைய வந்து ஹர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டு இருப்பாங்களா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில மேட்ரு வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ லில்லியா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எல்லி வந்து எப்போ பார்த்தாலும் ஆத்தரை பற்றியாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஹெல்ஸ்டே வந்து சொல்லிட்டு, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எல்லி மட்டும் நினைக்கல நீயும் தானே ஆத்தரை பற்றி நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு என் டாக்டருக்கு வந்து லிட்டில் க்ரஷ் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்க இருக்காங்களே லில்லியா வந்துட்டு, அம்மா என்னம்மா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ரொம்பவுமே வியர்டாக இருப்பான், ஸோ அதனால தான் அவனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, கிட்ஸ்லாம் வந்து அவேக்கன் ஆக மாட்டாங்க, அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து மேஜ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா. ஆனால் அவனை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான். அவன் வந்து இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடல்ட்ஸோட இந்த வயசுலேயே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். இது வந்து ஃபேரே கிடையாது. எனக்குமே மேஜ் ஆகி அவங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அலைஸ் வந்து சமாதானப்படுத்துவாங்க. அப்போ வந்து நம்ம லில்லியா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் தான் அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தீங்களா அப்படின்னோடனே, இல்லை அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அவனை வந்து செய்ய விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வேறு எதுவுமே அவனை வந்து பண்ணல
அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டுவாங்க. ஸோ ஒரு அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் காமிச்சாங்களே, ஸோ அதே மாதிரி திருப்பி அவரே காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு, லார்ட் செபஸ்டியன் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இந்த மாதிரி அந்த வானா பீஸ்ட் வந்து இன்றைக்கி இவங்க கூட வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க கூட தான் இருக்க போலாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படியோ அந்த அந்த 10th இயர் ஆனிவர்சரி வரும்ல, அந்த ஹில்ஸ்டே ஆக்ஷன் ஹவுஸ்க்கு. ஸோ அப்போ வந்து அந்த மானா பீஸ்டோட ஓனர் வந்து வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுப்பாங்க. சரி, அப்போ நான் போய் செபஸ்டியன் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்த ஆக்ஷன் ஹவுஸில் தான் இந்த வேலையை வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களுக்குள்ளே பேசிப்பானுங்க. இப்போ வந்து நம்ம வின்சென்ட் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்காரு. ஆனால் வின்சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான மானா ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. சார் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த சாப்பின் வேர்ல்டோட கிங்குக்கு முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிங்குக்கே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்காது போல், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் த டீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா குடிச்சு முடிச்சுட்டு வச்சுட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது, அதனால தான் அவங்ககிட்ட வந்தேன், எனக்கு வந்து அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறான், ஒரு ப்ரொடெக்டிவான க்ளோக் ஒன்று வேணும், அதுக்கப்புறமா ஒரு டீசெண்டான ஸ்வாட் என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறமா ஒரு மாஸ்க்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வின்சென்ட் வந்து சொல்கிறாரு, ஓகேப்பா, எனக்கு வந்து இப்போ இந்த ஆக்ஷன் ஹவுஸ் ஆனிவர்சரி அதனால் அங்கேயே வந்து நிறைய வேலைகள் இருக்குது, ஸோ அதனால் அதெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா, சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களோட பொண்ணு வந்து அவேக்கன் ஆகிறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் காட்டுறாங்க. ஸோ ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனோட மானா யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் முடியல. ஸோ திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஸோ எனக்கு பிடிச்ச மக்களை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரொடெக்ட் பண்ணும், அதுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்துன்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் காட்டுவாங்க, இது எது காட்டுறாங்கன்னே எனக்கு தெரியாது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ தண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அடிச்சிட்ருக்கு. ஸோ பையனை வந்து காட்டுறாங்க, அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். ஸோ எங்கேயோ ஓடி போயிட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டு ஏதோ ஒரு பணம் விழுந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்குறான், அங்கே வந்து அந்த பணத்தை வந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு நம்ம அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கத்துறான். ஸோ என்ன விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக காட்ட மாட்றாங்க, யாரையோ கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி எடுக்கிறாங்க. ஸோ அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அலறிட்டு கத்துறான். ஸோ இங்கே வந்து என்ன கனெக்ஷன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் இந்த மாதிரி அந்த கன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீனை வந்து அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சில்வி கூட வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்து அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக, அதாவது அந்த ஒரு பெட் அனிமல் கூட நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்போட நம்ம ஆர்ட் வந்து உட்காந்துட்ருப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அலேஸ் வந்து கேட்பாங்க, ஆர்ட் நீ என்ன சொன்ன, ஹில்ஸ்டே கிட்ட வந்து எதோ சொன்னியாமே, நீ வந்து இந்த மாதிரி லில்லியாவை வந்து மேஜ் ஆக்க போறியாமே, இதெல்லாம் ஜோக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்லை நான் வந்து மிஸ்ஸஸ் ஹில்ஸ்டேவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் அவங்க பொண்ணை நான் கண்டிப்பாக மேஜ் ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான். ஸோ இப்போ எல்லாருமே லிவிங் ஹாலில் உட்கார வச்சு நம்ம லில்லியாவுக்கும் நம்ம எல்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ உங்களோட மான எனர்ஜியை வந்து வெளில எடுத்துகிட்டு வரணும்னா நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் சொல்கிற மாதிரி மூச்சை வந்து எடுத்து விழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு நல்லா இழுத்து வச்சுட்டு, உங்களால் எப்போ மூச்சு விட முடியல அப்போ வந்து வாயை திறந்து அப்போ வந்து லைட்டாக வந்து மூச்சு விடுங்க. ஸோ இதே மாதிரி 15 டைம்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் வந்து கண்ணை மூடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்போ வந்து அந்த டார்க்னஸில் வந்து லைட்டு ஃப்ளோட் ஆகிற மாதிரி எதாவது தெரியுமா அப்படின்னோடனே நம்ம எழுந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அவங்களாம் காணோம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ரீத்திங் வந்து ஸ்டாப் பண்ணிங்க அர்த்தம், ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னோடனே நம்ம லில்லியா வந்து சொல்கிறாங்க, இல்லை என்னால் பார்க்க முடியல, ஏன் என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட பேரண்ட்ஸுமே மேஜர்ஸ் இல்லைல்ல, ஸோ அதனால் உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் பரவாயில்ல, நீ வந்து ட்ரை பண்ணி உன்னோட இதை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி தியரைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறோம், லில்லியா, ஸோ உங்களோட பாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஹாட்டாக இருக்க மாதிரி வந்து தெரியும். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணுற விதம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ தெரியுதா பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பண்ணுறான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக காட்ட மாட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், ஸோ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, ஸோ உன் கண்ணுக்கு தெரியுது பார்த்தியா அந்த குட்டி குட்டி லைட்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி,
ஸோ அவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும்னா ஒன்று சேர்த்து வைக்கணும்ல, ஸோ அதே மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிலியாவுமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுது. ஸோ இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஸோ நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான். அப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹெல்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க. அவங்க ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்டை கட்டி பிடிச்சிட்டு, நான் வந்து உன்னை நம்பவே இல்லை, ஆனால் நீ வந்து என் குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவுமே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வின்சென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிருவார். ஸோ எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்டோட டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட ஸ்பெண்ட் பண்ணியே போகுது. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கன் பண்ண வைக்கிறான். ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ம ரேவும் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. சாரி, நம்ம ரேவும் அலைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து ரே வந்து சொல்லுவார், இன்றைக்கி ட்வின் ஹார்ன்ஸ் பார்க்குறதுக்காக நீ வந்து எக்ஸைட்டடாக இருக்கியா அப்படின்னோடனே, நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன்ற மாதிரி அலைஸ் வந்து சொல்லுவாங்க. இப்போ 2 பேருமே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் எக்ஸைட்டடாக இல்லை அப்படின்ட்டு ஒரு ஆளை வந்து பார்க்குறாங்க. நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வருவான். ஸோ இப்போ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் ஹார்ன் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ கதவை திறந்து பார்த்தா ஏஞ்சலா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து கட்டி பிடிப்பாங்க. நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலா வந்து சாரி என்னோடய மேனஸ் எங்கே போச்சுன்னே தெரில, நான் வந்து உன்னை ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் இன்னொருத்தர் இருப்பார்ல, ஸோ அவருமே வந்துட்டு நான் உன்னை பழைய மாதிரியே திரும்பியும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான்ல ஆடம், ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தையெல்லாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஸோ ஆக்சுவலாக அவன் எப்பயுமே அப்படி தானே இருப்பான். ஸோ அவனோட பிஹேவியரே அப்படி தான். ஸோ அதனால் இவனை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெலன் சாட் வந்துட்டு இவன் அப்படி தான் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உன்னை திரும்பியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் குட்டிவே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடம் வந்து கொஞ்சம் இதுவாயிரும். அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ஜாஸ்மின் வந்து ஓடி வந்து நம்ம ஆர்ட் வந்து கட்டி பிடிச்சிட்டு சாரி ஆர்த்தருன்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப சாரி கேட்பாங்க. ஏன்னா அவங்க காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து மனசாட்சி வந்து குத்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாரின்னு கேட்குறாங்க. நம்ம அலைஸும் ரேவும் வந்து நம்ம லேட்டான டைமிங் வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம மிஸ்டர் ஹில்ஸ்டே இருக்கார்ல, ஸோ அவர் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷூராக தான் இருக்கீங்களா, உள்ளே வந்து உங்களுக்கு கான்ட்ரோவர்சி யாருமே தேவையில்லையா அப்படின்னோடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலா இருக்காங்க, அப்புறம் இன்னொரு விண்ட் கான்ஜுரர் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டிடெக்ஷன் பேரியர்ஸுமே இருக்குது. இந்த ஆக்ஷன் ஹவுஸ்க்கு இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய டர்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது யாராவது பார்த்து நம்மளை வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது வாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு நினச்சிக்க போகிறாங்க, செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வச்சுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ரேவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பார். ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மிஸ்டர் ஹெல்ஸ்டே வாங்க தானே இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்ஸ்டே வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஆர்ட் வந்து என்கிட்ட ஒரு ஸ்வாட் கேட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரே வந்து சொல்கிறார், ஆமாம்மா 4 வயசில் நான் வந்து ஒரு சின்ன ஸ்வாட் வந்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 4 வயசா அப்படின்ற மாதிரி அவர் ஷாக் ஆகிடுறாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நம்ம ஆடிக்கிற வந்து அந்த வயசில் இருந்த கான்ஃபிடன்ஸ் எப்படின்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூட ஃபைட் பண்ண மாதிரி அவனோட கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் கீழே இறங்கி வரும்போது ஏன் இவங்க லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்டர் ஹெல்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, ஸோ எல்லாருக்குமே சாரி, நான் வந்து எல்லாருமே ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து போட வச்சிட்டேன், நம்ம ஹோஸ்ட்டுன்றதுனால வேறு வழி இல்லை அப்படின்னோடனே எல்லாருமே இல்லை பரவாயில்ல, இதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான், நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டேன்னா ரொம்ப க்யூட்டாக இருப்பேன் போல், ஆனால் நான் வந்து எல்லாருக்குமே சின்ன பையனாக தானே தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். நான் சீக்கிரமாக வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, இந்த மாதிரி பரவாயில்ல என்னோட பொண்ணோட ப்ராக்ரஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு, நம்ம ஆட்டுமே நல்லா போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உங்கள் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஏஜில் வந்து ஜைரஸ் அகாடமியில் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்யூ வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சிட்டியை வந்து காட்டுறாங்க. நம்ம ஹெல்ஸ்டே ஃபேமிலி இருக்குல்ல, ஸோ அவங்க ஃபேமிலியே நம்ம ஆர்ட் ஃபேமிலி அவங்களாம் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ 2 காட் போகுதுல்ல, ஸோ ஒரு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ஸ்டே ஃபேமிலி இருக்கும், இன்னொரு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த காட் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஹேர்டு பிளேயர் இருப்பார்ல, ஸோ ஒரு பேர் வந்து எனக்கு ஒழுங்காக ஞாபகம் ஆடம்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார், என்னால் நம்பவே முடியலப்பா, நீ அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தேனே எனக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹெலன் சாடுமே வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ்க்கு வந்து இந்த விஷயம்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சில்வியை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ சில்வி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டு கிடச்சது ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயன்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம எல்லோரும் வந்துட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெளில போய் பார்த்தா நம்ம ஹெல்ஸ்டே ஆக்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ஸ்டே ஆக்ஷன் ஹவுஸ் வந்து இருக்குது.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸி ஆக்ஷன் ஹவுஸ் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஆனிவர்சரி. ஸோ இந்த ஆக்ஷன் ஹவுஸோட 10th ஆனிவர்சரி இது. அங்கே தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நோபல்ஸு, அதுக்கப்புறம் அட்வென்ச்சரஸு, ஸோ இவங்களாம் ரொம்பவுமே எக்ஸைட்டடோட காத்திருந்தாங்க இந்த ஈவெண்ட்டுக்காக. ஸோ இது வந்து செலப்ரேஷன் மட்டும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் கூட வாங்கலாம். ஆனால் லைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய பீஸ்ட் கோர்ஸு, ஸோ பில்டிங்கோட இன்டீரியர் டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ட் வந்து யாருமே எந்த மிஸ்டேக்குமே பண்ணக்கூடாது, இந்த வாட்டி நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டீம் பி வந்து இந்த மாதிரி காரிடார் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் போயிட்டே இருங்க. ஸோ ஒரிஜினல் ரூட்டுக்கு வந்து கரெக்டாக நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் வந்து போகிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்ட்டோட அம்மா வந்து கூப்பிடுவாங்க. நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ்டியா கூட போயிடுவாங்க. ஸோ இப்போ ஆர்ட்டு, ஸோ ஹில்ஸ்டியா, அதுக்கப்புறம் நம்ம அலைஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா அவர் தான் ஹோஸ்ட்டாக இருப்பாருன்னு நினச்சிட்டு அவங்க எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம ஆர்ட் வந்து யோசிப்பான், ஸோ நான் வந்து கிங்காக கூட இருந்துட்டேன், ஆனால் இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராயலாக அந்த விஷயம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பான். ஸோ ஆர்த்தர்கிட்ட வந்து நம்ம ஹில்ஸ்டியாவுமே கேட்பாங்க, நீங்கள் வந்து இந்த ஹில்ஸ் ஆக்ஷன் ஹவுஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வந்து சொல்லுவான், நீங்கள் வந்து ஹவுஸுன்னு வேறு ஏதோ மாற்றி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்ல. ஸோ இது வந்து ஹவுஸ் கிடையாது, மேன்ஷன்ன்றதான் வந்து அவன் சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ரூம்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ நம்ம லில்லியா வந்து நம்ம எல்லாருமே போய் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லில்லியா வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேருமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கரெக்டாக மேலே வந்துருவாங்க. ஸோ நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான், அவனோட மைண்ட் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கடைசியாக வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் விற்பாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த ஆக்ஷனை நான் பார்த்தே ஆகணும், ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வராங்க, ஆனால் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக நீங்களே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹெல்ஸ்டே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்து நம்ம லில்லியாவும் அப்புறம் எல்லி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பாங்க. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் ஹவுஸ்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லில்லியாவும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லியாவும் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹெல்த்ஷா கிட்ட ஒருத்தர் வந்து சொல்லுவார், நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவார் அப்படின்னோடனே ஓகே எனக்கு வந்து புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யார் வரான்னு பார்த்திங்கன்னா நம்ம கிங் அண்ட் குயின் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருவாங்க. ஸோ கிங்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளைன் கிளைடரு, குயினோட பேர் வந்து பிரிசில்லா கிளைடரு, அதுக்கப்புறம் அவங்க பிரின்ஸ் இருப்பார். ஸோ அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கர்டிஸ் கிளைடரு, பிரின்சஸோட பேர் வந்து கேத்லின் கிளைடர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலியே. ஸோ இவங்களை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ கிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து வின்சென்ட்டோட ஃப்ரெண்ட்ஸு தானே, ஸோ வின்சென்ட்டோட ஃப்ரெண்ட்னா என்னோடய ஃப்ரெண்ட் மாதிரி, அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஃபார்மலாலாம் இருக்க தேவையில்ல, ஸோ எல்லாருமே எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அலைஸு, ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்த்தர், ஸோ எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வந்து குயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வியை பார்த்ததுக்கப்புறமா இந்த பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது, இது வந்து பார்க்க ரெப்ளிலியன் பேஸ்டு மாதிரி இருக்குது, ஆனால் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஹேட்ச் ஆனா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவனோட பேரை வந்து சில்வின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி சில்வி ஹலோ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது வந்து க்யூட்டாக வந்து ஹலோ சொல்லுது. ஸோ இதை பார்த்தோன்னே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரோட பாண்டுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வியை வந்து அந்த கிங்கை வந்து எடுக்கலான்னு சொல்லி வருவார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தூரமாக நின்றுட்டு இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது எப்படி மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து வருவார். அப்போ கிங் வந்து சொல்லுவார், இல்லை இது வந்து நேரம் கிடையாது, ஸோ மற்றவங்களோட பெட்டை பற்றி இப்போ வந்து படிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுவும் இல்லாமல் உன்னோட டியூட்டிக்கு வந்து நீ போலியா செபஸ்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ செபஸ்டியன் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருமே உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் உட்கார போகும்போது செபஸ்டியனோட கண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் மேலேயும் சில்வி மேலேயும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டி கிளாஸ் மானாபிஸ்ட்டை பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருப்பீங்க ஆக்ஷன்றதுனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சவுத் சைடு வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு திரும்பினா கிங் அண்ட் குயின் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது ஸோ இன்னொருத்தரை பற்றி சொல்கிறார். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த ஹோல் ஈவெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பாசிபிளாக மாற்றினார் அப்படின்ற மாதிரி நம்ம வின்சென்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வின்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு அப்ளாஸ் வந்து கொடுக்குறாங்க.
ஸோ நம்ம ஆர்த்தர் வந்து உட்காந்துருக்கான்ல. ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஞாபகங்கள் வந்து வருது. ஸோ வந்து சொல்கிறான், நான் வந்து இப்போ கிங் கிடையாது, நான் இன்னும் பியூபர்ட்டி ஸ்டேஜே வந்து தாண்டல, ஆனால் எனக்கு இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங்கோட இது திருப்பி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து பேர் லில்லியாவும் நம்ம எலியும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிக்கிட்டே வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயின் இருக்காங்கல்ல. ஸோ குயினுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலேக்ஸு ஹில்ஸ்டே கூட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து நோட் பண்ணுறோம் அவங்க வந்து ஒரு காஞ்சூரர்ன்றதை. ஸோ அவங்களோட எனர்ஜி லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அவங்களோட மானா வந்து சென்ஸ் பண்ண முடியாத மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இப்போ தான் எனக்கு யாரை பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் வர மாட்டேங்குது, ஏன்னா எல்லாருமே என்னோடய அம்மாவோட ஏஜில் இருக்கிறதுனால போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இல்லை என் ஏஜில் பார்த்தாலுமே யாருக்குமே அந்தளவுக்கு அட்ராக்ஷன் வர மாட்டேங்குது, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கொஞ்சம் ஓல்டானால் தான் எனக்கு வந்து அந்த டேட்டிங் இது வந்து வரும் போல் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான். ஸோ இப்போ தான் மெயின் மேட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ தான் நம்ம இவருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, வின்சென்ட்மே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஸோ ஆர்ட் நீ வந்து கேட்ட மாதிரி ஒரு ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு வந்திருக்கு. ஸோ நான் வந்து பிட்டு வந்து போடலான்னு இருக்கேன், என்ன நினைக்கிறேன், நான் தான் இந்த பிளேஸோட ஓனர், அதனால நீ வந்து பயப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்வாட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்மித் வந்து செஞ்சார். அவர் வந்து ஒரு ஃபயர் ஆர்டிஃபிஷர். ஸோ லைக் அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் செய்வாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்வாடோட கோரில் வந்து பார்த்திங்கன்னா மைட்டி தண்டர் ஹாக் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஃபுல் ஸ்வாடு. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாடுக்கு வந்து பேர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சொல்கிறாங்க இதோட எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகுமா, அப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதோட கட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேரலைஸ் பண்ணுவான். ஸோ நம்ம சோலோ லெவலிங்கில் பார்த்துருப்போம்ல, ஸோ பேரலைசிங் எஃபெக்ட் இது அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், ஸோ ஒரு ஜைடஸ் சிட்டியில் ஒரு மாடர்ன் ஹவுஸ் வாங்குறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு காயின் தான் தேவை. ஸோ இந்த ஸ்வாடுக்கு வந்து பிட் ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஸோ ஸ்டார்டிங்கே 50 கோல்டு இது. ஸோ பிட் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா 51, 52, 53 பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகிறாங்க. நம்ம ஆர்த்தர் வந்து சொல்கிறான் 250 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து வாழலாம் அந்த காசை வச்சு ஜாலியாக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வின்சென்ட் வந்து சொல்கிறாரு, ஆர்த்தர் உனக்கு இந்த ஸ்வாடு ஓகேவா அப்படின்னோடனே ஆர்த்தர் வந்து இல்லை அந்தளவுக்குலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது வின்சென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் உனக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து வாங்கிட்டேன், உனக்காக ஒரு ரோப்புமே கூட வாங்கியிருக்கேன், அதை வந்து உன்னோட ப்ரெசென்ட்டை கூட சீல் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இயர் ஐட்டம்ஸ்லாம் வரும்போது நம்ம கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பிட் பண்ணி வாங்குறாரு. ஸோ ஆர்த்தர் வந்து சில்வியா காணமேன்ற மாதிரி பார்க்குறான். ஸோ சில்வியா வந்து பார்த்திங்கன்னா தேட ஆரம்பிக்கிறான். தூரமாக வந்து ஏதோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ கிட்ட போய் பார்த்தா அந்த செபஸ்டியன் இருப்பார்ல, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சில்வி கிட்ட போகிறார். அதை பார்த்தோன்னே மார்க் வந்து பார்த்திங்கன்னா சமக்கம் வந்துடுது. அவர் வந்து பார்த்திங்கன்னா உன்ன மாதிரி காமனர் கிட்டலாம் அது இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இது வந்து என்னோட இது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். ஸோ ஆர்ட் வந்து இப்போ நீ சொன்னதே திருப்பி சொல்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம ஃபைனலாக எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல, சில்வியை வந்து அந்த ஆள் எடுக்கிற மாதிரி காமிச்சாங்கள்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு மைண்ட் வாய்ஸ் மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆர்த்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு தேவையானது ஒரு நல்ல ஸ்வாடு மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இங்கே ஸ்டோரேஜில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவருமே வந்துடுவார், யார் நம்ம கிங்கு. ஸோ அவர் பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா வின்சென்ட் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஸோ எப்படி தான் நீங்கள் வந்து ஏ கிளாஸ் பீஸ்ட் கோரை வந்து அந்த சில்வர் கோட் பியர்கிட்ட வந்து செக்யூர் பண்ணிக்கினே வந்து தரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பீஸ்ட்டை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது டக்குனே உங்களுக்கு வந்து ஒரு பிளட் லஸ்ட் வந்து ஃபீல் ஆகும். ஸோ பிளட் லஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சோலோ லெவலிங்கில் பிளட் லஸ்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு பிளட் லஸ்ட் வந்து ஃபீல் ஆகுது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ கிங்குக்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரில, அவரே வின்சென்ட்னு கத்துறாரு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி எல்லாம் பார்த்துருக்கும் போது குயின்மே வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றி கவலைப்படாதீங்க, பசங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுது. ஸோ குழந்தை அழுகுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரேவும் ஆடமும் அதுக்கப்புறம் ஹெலன் சாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு எதாவது பிரச்சனையா எல்லாருமே ஓகேவா தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வரும்போது நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடந்துச்சுன்னு வந்து யாருக்குமே ஒழுங்காக தெரியல. ஸோ எப்படி வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சென்ஸ் வந்து வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைலாக்ஸ் வந்து ரொம்பவுமே லைக் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் எதை சொன்னேன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வந்து இந்த மாதிரி எப்படியோ எல்லாருமே தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த ஆக்ஷன் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு பொருள்னு சொல்லிட்டு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர
ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட் வேர்ல்டு லைன்ற ஒரு பீஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் பீஸ்ட்டு, பி கிளாஸ் ரேங்கை சேர்ந்த ஒரு பீஸ்ட் இது. ஸோ எல்லாருமே இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஸோ நம்ம கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கார் வாங்குறதுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது 500 கோல்டுலேருந்து. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிட் பண்ணுறாங்க. நம்ம கிங் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாருன்றதுனால அவர் வந்து ஹையாக பிட் அடித்து 1000 கோல்டு காயின் வந்து பிட் அடிப்பார். ஸோ பிட் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுவார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ரேங்க்கா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது ஏ ரேங்காகவும் மாறும். ஸோ அதை டேம் பண்ணுறவங்கள லெஜெண்டரி டேமராகவும் மாற்றும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வின்சென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிங் நான் வந்து உங்களுக்கு உடனே அமுச்சு வச்சுட்டேன் அப்படின்னோடனே கிங் வந்து நான்சென்ஸ், நீ வந்து ஏன் இப்படி பேசுகிறேன், நான் வந்து வெயிட் பண்ணுவேன், எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போ செபஸ்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கிங்கோட காதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம வின்சென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு பொருள் கிடச்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி அவருமே பேசியிருக்காரு. அவங்க அம்மாவுமே நீ என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்த்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கும்போது ரேவுமே கரெக்டாக உள்ளே வந்துடுவார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி செபஸ்டியன் தெரியும்ல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து எங்கள் ராயல் கார்டாக வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து எங்களை நிறைய வாட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பையன் கூட வந்து எங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாண்டு கிரியேட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லுவார். ஸோ இவ்வளோ நேரமாக ஒரு பாண்டுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அது என்ன பாண்டுன்னா நம்ம சில்வியை தான் பாண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில்வியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு அவர். ஸோ அந்த லைனை வந்து வாங்கிட்டு கொடுத்துறப்பா, எனக்கு சில்வியை கொடுத்துறியான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு வந்து நின்றுட்டு இருக்கும் போது செபஸ்டியன் வந்து உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, ஒரு சுப்பீரியர் முன்னாடி எப்படி இருக்கணும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா செபஸ்டியன் சும்மாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நமக்கு ஆட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாரி மை மெஜஸ்டி, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. சில்வி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்வாடாலையும் சில்வியை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு பொருளாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வியும் நானும் வந்து அந்தளவுக்கு க்ளோஸாக இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான். ஸோ திரும்பியுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கேட்பார், அப்போயும் வந்து ஆர்ட் ரிஜெக்ட் பண்ணுறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட 3 வாட்டி கேட்டீங்க, ஸோ நான் 3 வாட்டியுமே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரைடு மூலிமா என்னை வந்து ஈஸியாக இது பண்ணிடலான்ற மாதிரி பண்ணிட்டீங்க, ஆனால் நான் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவேராக எனக்கு வந்து தெரியல. ஸோ உங்களோட என்னோட கொஷின் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிக்கிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி உங்களுக்கு வந்து உங்களோட சன் இல்லைனா டாட்டரை வந்து எக்ஸ்சேஞ்சாக எடுக்கிறதுக்கு எவ்வளோ காசு தேவை அப்படின்ற மாதிரி கிங் லீடர்கிட்ட வந்து கேட்குறான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகி நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒரு நைட் வந்து வராரு. ஸோ வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் கிங்கோட முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஃபேமிலியை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். நம்ம ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடில் தான் ஃபுல் மானாக வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறான். ஸோ என்னை வந்து பாதியாக வெட்டணுன்ற மாதிரி அவன் பிளான் பண்ணுறான் போல். ஸோ இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பையன் தள்ளிடுவான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நில்லு என் பவரை காட்டுன்ற மாதிரி நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபிஸ்ட்டு பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பான். ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே காலி. ஸோ அப்போ செபஸ்டியன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டைமுன்ற மாதிரி அவர் கரெக்டாக வந்து ரெடியாகிடுவார். ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, இன்னும் இங்கே எவனுங்களுக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சியான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் இருக்குல்ல, நம்ம ஆர்த்தருக்கும் சில்விக்கும், ஸோ அது வந்து யங் ஏஜ்ன்றதுனால நம்ம ஆர்த்தரும் சில்வியும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் க்ளோஸ் ஆக அவங்களோட பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸையும் தாண்டி வந்து போக முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ செபஸ்டியன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் காஞ்சுரர் தானே, ஸோ எல்லாத்தையும் முடிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஆர்த்தரை அட்டாக் பண்ணலான்னு வருவார். அவர் வர்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாரு, எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஃப்ரீஸ் ஆகி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேச முடியாமல் லைக் அப்படியே ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே இமேஜ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அந்த பேனல்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டக்காகி ஒரு நிமிஷம் வந்து அப்படியே நின்றுடுறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒன்றும் புரியல. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து தெரியல. அவர் வந்து சரி இவனை கொள்றது தானே என்னோடய பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வருவார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஆர்த்தர்கிட்ட வந்தோடனே நம்ம ஆர்த்தரோட கண்ணிலே வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். அவங்களால க்ளீனாகவே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரே செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவர் காலுக்கு எதுவும் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவர் கால் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்குது. ஸோ இது சாத்தியமே இல்லை, இது எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு என்னடா இவ்வளோ வீக்காக இருக்க அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ராயல் கார்டு, என்னையே நீ வந்து எதிர்க்கிறியா, ஸோ அந்தளவு பவர்ஃபுல்லாக நீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பான். நம்ம ஆர்ட்டுமே ஆமாண்டான்ற மாதிரி நிற்பான்.
பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு லுக்கும் வந்து விட்டு உன்னோட இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து பேசு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக வந்து சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் guys. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு மேலே தான் ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தரமாக மாறும். ஸோ இந்த சீசன் 2மே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலேயும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3லேயே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.